நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த ஜெபமாலையினுடைய 8வது நாள் இன்று. கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் ஏராளமான ஆசிரை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை, அந்த சாட்சியத்தையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புகின்ற பொழுது அது பலருடைய நம்பிக்கைக்கு உரமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நற்கருணை ஆராதனை முடிந்தவுடன் வரக்கூடிய திருப்பலி, அந்த திருப்பலி முடிந்தவுடன் திரு இரத்த ஜெபமாலை, இவைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், குறிப்பாக 128 பேர் நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விண்ணப்பங்களை எழுதி ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த 128 குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும், அதோடு இணைந்து நார்பர்ட் பள்ளி வளர்ச்சி அடையவும், மெட்ரிகுலேஷன் அப்ரூவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். வழக்கம் போல விவிலியத்தை நீங்கள் திறந்து வைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முழந்தால் படியிட்டு விவிலியத்தை திறந்து அந்த 3 விண்ணப்பங்களையும் இன்று 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16, 17 இறை வார்த்தையில் அந்த 3 விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து வைப்பீர். இந்த நாள் முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த வார்த்தையோடு அசைவாடட்டும். இந்த வார்த்தையோடு அசைவாடி உயிராக மாறும் என்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மெழுகுதிரிகளையும் நீங்கள் ஏற்றி வையுங்கள். விவிலியம் சொல்லுகிறது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு இறை வார்த்தையானது ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறதோ, நேர்மைப்படுத்துகிறதோ, கண்டிக்கிறதோ, அதே போலதான் கல்வி. அந்த கல்வி என்பது ஒரு மனிதனை அவன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயரமான இடத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக அமைகிறது. படிப்பின் வாயிலாக தங்களுடைய வாழ்க்கையில் ஆசிரை பெறுகிறார்கள், உயர் நிலைக்கு வருகிறார்கள். இன்று தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கின்ற பொழுது சுகமில்லாமல் வருகிறது. படிப்பவை மறந்து போகிறது. படிப்புக்கு, பள்ளிக்கு செல்வதற்கு, காலேஜ் செல்வதற்கு பயப்படுகிறார்கள், அல்லது விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள், அல்லது செல்லாமல் இருக்கிறார்கள் என்று பல நிலைகளில் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த பதிவுகளை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறார். ஞானத்தை தரக்கூடிய ஆண்டவர், ஞானத்தை அருளக்கூடிய ஆவியார் இன்று அந்த வல்லமையை உங்களுடைய பிள்ளைகள் மீது ஊற்ற வேண்டும். அதோடு இந்த நாளிலே இயேசுவினுடைய இரத்த துளிகள் பிள்ளைகளுடைய உடல் முழுவதும் ஊற்றப்பட்டு அவர்கள் பிரகாசமாய் வாழக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாப்பவரை, வழி நடத்துகின்றவரை இயேசுவே, இதோ எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்கள், கல்லூரியில் படிப்பவர்கள், தொழில் பயிற்சி படிப்பவர்கள் என்று படிக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஞானத்தை ஊற்றுவீராக. எந்த நிலையிலும் துவண்டு போகாதவாறு, சோர்ந்து போகாதவாறு ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக. அவர்கள் செல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, தொழிற்கூடம் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அங்கு நுழைகின்ற பொழுதப்பா, தங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்காக நாங்கள் படிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நாங்கள் படிக்கிறோம், எங்களுடைய குறிக்கோளுக்காக நாங்கள் படிக்கிறோம் என்ற அந்த நிலை தங்களுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுப்பீராக. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே வழி தவறி செல்லாதவாறு நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்திற்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். இந்த நற்கருணை ஆராதனை முடிந்தவுடன் திருப்பலி முடிந்தவுடன் திரு இரத்த ஜெபமாலை தொடர்ந்து இதை நீங்கள் கேளுங்கள், பாருங்கள், இறைவனுடைய ஆசீரை பெறுங்கள். அதிலும் குறிப்பாக வரக்கூடிய 2வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை எங்களுடைய குட் நியூஸ் தியான இல்லம், குட் நியூஸ் நகர் நாங்குநேரியில் அமைந்திருக்கக்கூடிய குட் நியூஸ் தியான இல்லத்தில் திரு இரத்த வழிபாடானது, திரு இரத்த திருப்பலி, திரு இரத்த இறைச்செய்தி, திரு இரத்த நற்கருணை வழிபாடு என்று திரு இரத்தத்தை குறித்த எல்லா விதமான செய்திகளும் அன்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்று நீங்கள் திருப்பலிக்காக பூசை ரசத்தை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பீர்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த திராட்சை ரசம்தான் பலிபீடத்தில் ஊற்றப்படும். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த திருப்பலியில் கலந்து இறை ஆசீரை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஜூலை மாதத்தின் 8வது நாள் இன்று. இந்த நாளிலே பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், இறை ஞானத்தில் வளர வேண்டும், ஒழுக்கத்தில் சிறக்க வேண்டும் என்று ஏராளமானோர் தங்களுடைய பிள்ளைகளின் நலத்திற்காகவும், தங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காகவும், தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் இந்த நாள் ஏராளமான விண்ணப்பங்களை எழுதி அனுப்பி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 128 பேர் தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். காலையில் எழுந்து இந்த திருப்பலியையும் நற்கருணை ஆராதனையையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விண்ணப்பங்களையும் சாட்சிகளையும் நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே 2 சாட்சிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அதை நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இறைவன் உங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். படிக்கும் பிள்ளைகள் மீது இறைவனுடைய இரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது
பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆண்மை இளைப்பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் ஷிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, யூஜின் நிர்மலா சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்க, மெர்லின் கோல்டா கடன் தீர, இன்னொரு சகோதரி மருத்துவ படிப்பு நல்ல முறையில் படித்து முடிக்க, மரிய புஷ்ப மகள் ரெஜிலா உடல் நலம், மகள் அகஸ்டின் வேலை வாய்ப்பு, ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வம், ஸ்டார்லெட் மார்பக புற்றுநோயிலிருந்து விடுதலை, சீரஸ் டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டென்னி ஜெய்ஸ்ரீஸ் கே பிர்லா குடும்ப சமாதானம் கருத்துக்கள் நிறைவேற, டேனியல் ரிஃபஸ் 10th வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுத, ரூபி அனனியா கணவர் தூய்மையான வாழ்வு வாழ, மகள் பாவ மன்னிப்பு பெற்று நல்ல குடும்ப வாழ்வை வாழ இறைவன் வழிகாட்ட, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும், கிப்ரின் குழந்தையின் உடல் நலத்திற்காகவும், ஹெலன் மேரி சஞ்சீப் சில்பா உடல் நலத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் படிப்புக்காகவும், மரிய சங்கீதா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பலியினுடைய ஆசிரை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக உலகிற்கு உம் ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினீர். கிறிஸ்துவின் இறையியல்பில் நாங்கள் பங்கு கொள்ளவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலை வாழ்வுக்கு தகுதியுடையவராய் திகழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, 20 வசனங்கள் 22 முதல் 32 முடிய. யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று மறுமொழி கூறினார். ஆண்டவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்போது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை.
ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உச்சு கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழுமென் மஞ்சாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரியென காணட்டும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்ய கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உமது செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, படித்துக் கொண்டிருக்கக்கூடிய படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறை ஞானத்தால் நிரப்பப்பட, இறை ஞானம் அவர்கள் மீது ஊற்றப்பட, அதன் வழியாக நல்ல ஞானத்தோடு அவர்கள் படிக்கும் பொழுது வரக்கூடிய பலவீனங்கள் மாற, ஆவியானவர் அவர்கள் மீது முத்திரையிட, இயேசுவினுடைய இரத்த துளிகளால் அவர்கள் அருள் பொழிவு பெற இந்த கல்வாரி பீடத்திலே இந்த காணிக்கை பாடலோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம்பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையேற்பாயோ பலியாக.
சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. இதோ நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய கல்வாரி பலி. அதிலும் குறிப்பாக படிக்கும் பிள்ளைகளுக்கு இறை ஞானமும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடந்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியேற்றருளும். இதனால் நாங்கள் கையளிக்கும் பலிபொருட்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவக் கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கும் மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்டு பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதே பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருளும் வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலக மக்களின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என் உரிமை சொத்து தேனடையிலும் மேலானது. என்னை உண்பவர்கள் பசி கொள்வார்கள், என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். என்றுமுள்ள உமது ஞானத்தால் மீட்க பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்வில் உமது உதவியை பெற்று நிலையான மகிழ்ச்சி அடைய அல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாசில்லா கண்ணே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். மூதாதையார் செய்த முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க